அம்பி இல்லங்க நாங்க தும்பி. அட அபிஷ்டு இல்ல நான் பிளஸ் 2. ஏத்திக்கோ ஏத்திக்கோ. ஐயா நான் எதுவும் பேசிட்டு வரலையே. ஆத்தல நல்லா இருக்கிறாங்களோ? ஆத்துல வெள்ளம் வந்து அடிச்சு முட்டாங்க. ஐயா இருக்கிறாரோ? ஐயா ஓகேடா. ஐயா கமா சொல்றா. என்ன தவறா நினைக்காதீங்க. மாமிசம் சாப்பிடாது. ஐயோ நீ ஏத்திக்கோ. ஐயா நீங்க பீன்ஸ் கேரட் பீட்ரூட் இதான் சாப்பிடுறது. மோரு தயிர் தான். நெல்வா கூட்டுரோட்ல குமரவாடி ஒயின் ஷாப்ல யார் ஐயா பாட்டில் வாங்கினது? பாராண்டா வேலை உங்களுக்கு? சரி பாராண்ட வேலை. ஓகே சரி பரவாயில்ல. பாரை தாண்டி ஒரு ஹோட்டல் கடையில ஆம்லேட்ல ஆனியன் அதிகமா போடுன்னு சொன்னது யாரு சாமி? அது நோக்கு தெரியாது. எனக்கு நோய் இல்லைங்க ஐயா. உங்களுக்கு தான் நோய் இருக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏய் ஐயர் என்ன 2 நாள் எனக்கு காரியத்துக்கு கரமாத்துக்கு போய் வராருன்னா கண்ணை சிமட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரு பாரி மோட்சம் தான். ஐயா இருக்கிறாரோ? ஐயா காலை விசின்னு உட்காந்துங்கிறார். ஆத்துல தானே கிடையாது. இல்லங்க ஆத்துல தானே அவரும் அடிச்சு முடுவாரு. அரண்மனையில இருக்கிறார். ஐயா ஐயா குரு வந்து சொல்லுங்க. ஐயா நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க. கைய தூக்காத பேசுங்க. உப்பு நடிக்க சேர்ந்து பாட்டு. ஐயா நீ வாங்க. சாமி வரும்போது எந்த காலம் சாமி நோண்டின்னு வந்தீங்க? இப்ப எந்த காலம் நோண்டீங்க? அது ரெண்டுமே எனக்கு வாவுது தான். வாவுது தானா? ஐயா நீ வாங்க. ஐயா வணக்கம் சாமி. சரி வாழ்க வாழ்க வாழ்கிற வார்த்தைகிறேன். இந்த மதிவதன நாட்டில் உன்னை விரவு நடத்த காரணம் என்ன தெரிகிறதா? என்ன காரணம்? எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். ஒப்பற்ற மகன். ஆமா சிவமணி. சிவமணி அவனுக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கண் குளிர காண வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தீங்க. உங்களுக்கு மனசுல ஆசை ஆசை கோட்டை கட்டி வச்சுக்கிறீங்க இருக்கின்றது. ஆனால் அவன் பிறந்த நேரம் எப்படி, அவனுக்கு எந்த திசையில் எந்த நாட்டில் பெண் கடக்கும், எப்போது திருமணம் நடக்கும் என்பதை ஜாதகத்தை அழுக்கழுக்கா புட்டி வச்சிடற. நீங்க அமருங்க, நான் ஜாதகத்தை பாக்குறேன். ஐயா சாமி நான் ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். நீங்க மனசை தடப்பட்டீங்க. சுவாமி என்ன இது? நீ சொல்ல வார்த்தை விந்தையிலும் விந்தைகளமா இருக்கிறது. ஜாதகத்தை கணித்து உரைக்க போகின்றாய். இந்த நேரத்தில் என்னுடைய மனதை ஜடப்படுத்திக் கொண்டு உரைக்கின்றாயே என்ன சுவாமி? ஐயா இன்னைக்கு என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை. பொழுது வெடிஞ்சா சனிக்கிழமை. சனிக்கிழமை. சனிக்கிழமை 3:45 நாளுக்குள் உன்னுடைய மகன் சிவமணிக்கு மரணம்.
வெடிந்தால் சனிக்கிழமை 8:45 மணிக்கு சல, சல. என்னுடைய மகனுக்கு மரணம். சுவாமி, என்னுடைய மகனுக்கு மரணம் என்பது வரக்கூடாது. அதுக்கு இந்த மார்க்கத்தை நீதான் உரைக்க வேண்டும் சுவாமி, நீதான் உரைக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன சொல்றது? சலாட், சலாட். கோட்டையை சுத்தி இரும்பால் கோட்டையை கட்ட வேண்டும். என்னுடைய நாட்டில் கோட்டையை சுற்றி இரும்பால் கோட்டை கட்ட வேண்டுமா? ஆமா, அந்த கோட்டையை சுத்தி அக்னி சோலை வீச வேண்டும். அந்த இரும்பு கோட்டையை சுற்றி அக்னி சொல்ல பேச வேண்டும். ஆமா, கோட்டைக்குள் உள்ள உட்கார வச்சு உன்னுடைய மகனை சிவமணியை பயம் பத்திரமா பார்த்தா உன்னுடைய மகன் உயிர் போவார். இரும்பு கோட்டையை சுற்றி ஆமா, இரும்பால் கோட்டை கட்ட வேண்டும். அந்த இரும்பு கோட்டையை சுற்றி ஆமா. அக்னி சொல்ல பேச வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் என்னுடைய மகனை அந்த இரும்பு கோட்டைக்குள் என் மடி மீது வைத்து அவனை பாதுகாப்பு வைத்திருந்தார். அன்று இரவு முடிந்து விட்டால் என்னுடைய மகனுக்கு மரணம் இல்லையே, கிடையாது. அப்படியே செய்து முடிக்கிறேன் சுவாமி. எனும் கள்ளுக்கிழகு மாணிக்கம், நெல்லுக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு சத்யாநகர், இன்னும் பொற்பந்தல் சத்யாநகர். இன்னும் சத்யாநகரில் வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த ஐயா கண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அவருடைய இறந்து இன்று 15ஆம் நாள் நடப்பு, விடிந்தால் 16ஆம் நாள் கர்ம காரியம் செய்ய அவருடைய உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து எனது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியார் ஆடம்பரத்தை வரவழைத்து அறுசுவை உணவளித்து பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இனிதான வேளையிலே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம், கண்ணப்பன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 201 சுபஜயம். அது மட்டுமல்லாது இன்னும் தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தம் பெறலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனப்படத்திருக்க வேண்டும். சைலன் அத்தகைய மனம் படைத்த எனும் இதே பொற்பந்தல் சத்யாநகர் நகரத்தைச் சேர்ந்த பி ஏகமுத்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிளை செயலாளர் பி ஏகமுத்து மற்றும் முன்னாள் கிளை செயலாளர் எஸ் சரவணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 501 சுபஜயம். அது மட்டுமல்லாது இதே பொற்பந்தல் சத்யாநகர் நகரத்தைச் சேர்ந்த தம்பி ஜெபின் அவர்கள் அடியனை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இன்னும் மகாஜனபாக்கம் நகரத்தைச் சேர்ந்த சங்கர் முனியாண்டி சரண்ராஜ் மூவரும் இணைந்து அடியேன் என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இளையனார் வேலூர் நகரத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் எனது கலைக்குழுவின் பெண்வேடம் நடிக்கக்கூடிய தம்பி திருவந்தார் நகரத்தைச் சேர்ந்த இன்னும் நாட்டிய பேரொளி முகில் அவர்களை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பளிப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் அல்லது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.